இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுவதற்கு உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதை இப்போ சொன்னார், ஒரு குருநாதருக்கு ஒரு முதல் மரியாதை செஞ்சார் எங்கள் அண்ணன். சினிமாவிலேயே ரொம்ப அழட்டிக்காத ஒரு டைரக்டர்னா அது அண்ணன் சந்தானம் பாரதி தான். ஏன்னா அவரால் அழட்ட முடியாது, வேற படத்தில் மட்டும்தான் ரொம்ப பண்ணுவார். மற்றபடி அவர் மாதிரி சாஃப்டஸ்ட் பர்சனை நான் பார்த்ததே இல்லை. நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவர் வீட்டை கிராஸ் பண்ணி நடந்து போவேன். எதுக்கால சுகாசினி நடந்து வருவாங்க. நாங்கள்லாம் 5A பஸ்ஸில் ஏறி திரைப்படக் கல்லூரியில் போவோம், ஆழ்வார்பேட்டில் இருக்கும்போது. அந்த போகும்போது எம்ஆர் சந்தானம்னு ஒரு போர்டு இருக்கும், ஒரு சின்ன வீடு. அந்த வீடு தான் இவர் வெளியே நின்றுட்டு இருப்பார். சார் டைரக்டர். அப்போ தான் இவங்க இந்த ஃபஸ்ட்டு படம் நீங்களும் வாசுவும் பன்னீர் புஷ்பங்கள் பண்ணிட்டு, நான் அந்த பாட்டுக்கு நான் அடிமை. இந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வந்த பூந்தளிராட பாட்டை நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு எக்ஸசைஸாக அந்த பாடல் காட்சியை நான் படம் எடுத்திருக்கிறேன். அதனால் எனக்கு அண்ணன் மானசீக குரு தான். அன்றையிலிருந்து இன்று வரையிலும் அன்பு மாறாத ஒரு, எதுக்குமே ஒரு பந்தா பண்ணிக்க மாட்டார். அண்ணே சூப்பராக இருந்ததுன்னு பண்ணேன், அப்படியே தம்பி ஓகே பாத்தியா அப்படிம்பார். அதோட சரி, அதை பற்றி அழட்டிக்காத அவர் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் நல்ல வளத்தோடும் நீடூழி வாழ வேண்டும். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் சீனியர் அவர். அதே மாதிரி நம்ம திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் எதனால நான் அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவேன், ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான்டா கூப்பிடுறீங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நான் அவருக்கு கூப்பிடுவேன். அப்புறம் இயக்குனர் எழில் சார், அவர் நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன், என்ன ஒரு தம்பி கூப்பிட்டு என்ன அமைச்சராக்கி விட்டார். இப்போ ஒரு படத்தில், கருடன் படத்தில். அதே இப்படி சினிமாவில் தான் நீ நானெல்லாம் ஆக முடியும். நிஜமா யார் உனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இவர் பார்த்தாரு, அது என்ன உங்களை மினிஸ்டர் ஆக்குறது அப்படின்னு என்ன சிஎம் ஆக்கி விட்டுருக்காரு இவர். அடுத்த படம் விரைவில் எதிர்பாருங்கள், ஆர்வி உதயகுமார் சிஎம் ஆகிறார். அரசியல் இல்லப்பா, தேசிங் ராஜா 2 படத்துல என்னை வச்சு செஞ்சிருக்காரு அவரு. அதுக்காக என்னுடைய அருமை தம்பி என்னுடைய பேரை கெடுக்காம அதை எடிட்டிங்ல கரெக்ட் பண்ணி என்ன ஒரு மரியா இப்போ வந்த நல்ல பேரை கெடுக்காம அதுலயும் கெட்ட வில்லனாவே ஒரு நல்லவனை கூப்பிட்டு எல்லாரும் வில்லனாக்குறாங்க. நியாயமா கேள்வி கேட்டுப்பா. நீங்க என்னதான் கெட்டவனா இருந்தாலும் உங்களை கெட்டவனாவே நினைக்க மாட்டாங்க படத்துல. ஆனா நம்மளை போய் நல்ல பசங்க. சரி, எனிவே எனக்கு என்னை முதலமைச்சராக்கிய என் அன்பு சகோதரர் திரு எழில் அவர்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டு, இப்போ நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம சரவண சுப்பையா இருக்காரு தம்பி, எனக்கு நீண்ட நெடுங்கால நண்பர். அதாவது நான் திரைப்படக்கடி இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டினாரு, யாரா அது அப்படின்னு. அது நான் தான். எனக்கே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நான் அவரோட இருக்கிற ஃபோட்டோவை காட்டினார். அவர் பத்திரிகையில் அப்போ சாவியா தாய் பத்திரிகையில் இருந்தப்போ திரைப்பட கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை ஒரு பேட்டி எடுக்க வந்தப்போ எடுத்த ஒரு ஸ்டில்லு 1981 எடுத்தது, இஃப் ஐ எம் ரைட். அதில் நானே இல்லை. இவர் யாருங்க இதுன்னு கேட்குறாரு. இது சரி, அது தனியாக பேசிப்போம். அதாம இந்த மாதிரி உறவுகள் நாங்கள் சொல்றது. அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி திரு மன்சூர் அலிகான் அவர்கள் எப்பவுமே தனக்கு படுற நியாயத்தை உறக்க சொல்பவர், யாருக்காகவும் பயப்படாமல் சொல்பவர்.